ஒரு நாடு அவங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25% மட்டும்தான் கடன் வாங்கணும் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கடன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? சரி, அப்போ நீங்கள் வந்து வரமுறை இல்லாமல் கடன் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு அது மாதிரி வாங்க முடியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உள்நாட்டில் வந்து உற்பத்தியினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ, தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ அதில் 1/4 பங்கு வரைக்கும் தான் நீங்கள் கடன் வாங்க முடியும். அதுக்கு மேலே வாங்க முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கார். என்ன வாட்டு போட்டுக்கிற மண்டையில மசிறுதா இல்லைனா மூளையாவது ஊறுகாய் அளவுக்கு இங்கேயாவது இருக்க வேண்டாம். அவர் யாரு அப்படிங்கறதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. அவருக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அவங்களுக்குலாம் சம்பந்தமே கிடையாது. என் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தாத்தான்னு வச்சுக்கோங்களேன். எது உன் தலையில் இருக்கிறது பித்த நிறையா? ஏண்டா நாய 30 வருஷமா முளைச்ச மொத்த நரடாது பித்த நிற அந்த செயற்படுங்க. அப்ப அவர்கிட்ட கேட்கிறேன், ஐயா 4 லட்சம் கோடி இருக்குப்பா, அப்போ நான் 23% மேல வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க, இப்ப நம்ம கடன் எவ்வளவு அப்படின்னு கேட்டா தோராயமா ஒரு 10 லட்சம் கோடி இருக்கு. 10,000 ஏக்கர் அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கர் நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. கடன் வாங்கிக்கிட்டே இருக்கமே அப்படின்னு கேட்டா, கடன் வாங்குறதுக்கு உனக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு, உனக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தமிழ்நாடு வந்து இத்தனை லட்சம் வந்து உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டே இருக்கு. அதற்கான காரணம் என்ன சார்? நிறைய வேலை செலவு பண்றோம், மெட்ரோவுக்கு அவ்வளவு செலவு பண்றோம், செலவு பண்ண திருப்பி கட்டணும்ல. ஓகே, அது எப்போ குறையும் அப்படின்ற ஒரு டவுட் குறையும் சார். அது நமக்கு இல்ல எது குறையணும்? அது கடன் சுமை. அதுக்கு உங்களுக்கு என்ன சார்? உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ச்சியா சொல்லப்பட்டு சொல்லுங்க, அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? ஏய் பெருசை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படிங்கிறதும் இதை தூண்டி விட்டது யார் தெரியுமா? மிக முக்கியமான நபர் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பதிவுல பார்க்க போறோம். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். நான் சொன்ன இந்த தாத்தாவுக்கும் டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது வேற தாத்தா. இந்த ஜெயரஞ்சன் அவர்கள் ரொம்ப அறிவாளி. தம்பியே சாதாரணமா நினைக்க தம்பி, அறிவு முத்தி போய் காது வழியா வலிஞ்சு ஊத்துது. கை துண்டு எடுத்து தொடச்சுக்கிருக்கேன். அதிமுக பீரியட்ல அதிமுக கடன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். கடனை வாங்கக்கூடாது. இதுக்கு மேல கடன் வாங்கினா தமிழ்நாடு அவ்வளவுதான், அம்போ ஆயிரும், திவால் ஆயிரும். எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இங்க திராவிடம் அப்படிங்கறதே கடன் வாங்கி தான் ஆட்சி நடத்துறது அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய ஆளு, பெரிய அறிவாளியா காண்பித்துக் கொண்ட ஒரு நபர். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவருடைய ஒரு வீடியோவை எடுத்து நம்ம டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன செய்யறாரு பாருங்களேன், என்ன மாதிரி ரிப்ளை கொடுத்துட்டாரு வித் அவருடைய யூனிக் ஸ்டைல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை பகிர்கிறார். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இது என்ன செய்யறாங்க, நெட்டிசன்ஸ் பார்த்துட்டாங்க. இந்த உலகத்திலேயே 2025 சகிக்க முடியாத ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்த மனுஷன் இவர் தான்ப்பா, இவர் மூஞ்ச பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்களுடைய ஃபேஸை போட்டு ட்ரோல் மெட்டீரியலா மாத்திட்டு இருக்காங்க. எங்க ஒண்ணு விடுங்க. ஐயோ 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 எப்பா, என்ன பிரதர் ஒரு ரொமான்டிக்ல கூட்டத்துக்கு ஓடி வந்துட்டீங்க? இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்கு, வேணுமா? போதும் இதுக்கு மேல தாங்காது. இல்ல ஒரு ஆங்கர் கேக்குறாங்க, கடன் மேல கடன் வாங்கிட்டே இருக்கமே 10 லட்சம் கோடி, இவ்வளவு வருடங்கள் இல்லாத அளவுக்கு 4 வருடங்கள்ல அதிக அளவு கடனை தமிழ்நாடு வாங்கி இருக்கிறது அப்படிங்கிற அந்த பெரிய பெருமையை அந்த ஆங்கர் கேட்கும்போது, கடன் வாங்கினா என்னங்க, கடனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார். என்ன மாப்பிள்ள, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எழுந்து போறீங்க? இல்ல அங்க உட்காந்துட்டு இருந்தா பாட்டில் எடுத்து மண்டை 2 அடிச்சிடும், பரவாயில்லையா? ஏன்னா சங்கு சக்கரம் விடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய மண்டை வச்சிருக்கிறியா? அதுல கொஞ்சமாவது அறிவு வேணா? உனக்கு என்னமா பிரச்சனை? கடன் வாங்கினா நீயா கட்ட போற? அரசாங்கம் தனி நிர்வாகம் அது கட்டிட்டு போகுது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. எப்படி பொதுமக்களுக்கு பங்கு இல்லைன்னு ஆகும்? நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? இது கூட தெரியாம இருக்கேடா? நீ சாதா மாடா இல்ல எரும மாடாடா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அரசாங்கத்துக்கு நிறைய கடனை திருப்பி கட்டணும்னு சொல்லுது. அப்ப அரசாங்கம் எங்க இருந்து காசு இருக்குது? ஜெயரஞ்சன் ஐயா சட்டப்பேரவை வந்து காசு எடுத்து கொடுக்குறாரா?
இல்ல மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய குடும்பத்திலிருந்து காசு எடுத்து கொடுக்குறாங்களா, இல்ல உதயநிதி நடிச்ச திரைப்படத்திலிருந்து காசு எடுத்து கொடுக்குறாங்களா? உங்க வீட்டுல இருக்கிற சட்டப்பையில இருந்தும் என்கிட்ட இருக்கிற சட்டப்பையில இருந்தா காசு எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. எந்த மாதிரி எனக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னா எப்படி? நான் இல்லாம அரசாங்கம் இல்லைங்க. மக்களுக்காக தான் அரசாங்கம், மக்களால் தான் அரசாங்கம். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்லாம் இருக்கார்ல, அவர் என்ன தெரியுமா போடுறாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் 4.5 லட்சம் கோடி ரூபாய் இருந்த போதே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் 56,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் கடன்ல தான் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சாங்க. நீங்க பேங்க் மேனேஜர் தானே? உங்க பேர்லயே 30,000 ரூபாய் கடன் இருக்கு தெரியுமா? இவரு கடன் சொல்லி ஒரு டீ கூட குடிக்க மாட்டாரு. இவர் பேர்லயே 30,000 ரூபாய் கடன் இருக்கு. தமிழ்நாட்டுடைய பொருளாதார அறிஞர், பொருளாதார நிபுணர், தமிழ்நாடு திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர், இவர் மட்டும் பொருளாதாரத்துல கரைச்சு குடிச்சவர்ரா. இவர் பொருளாதார வகுக்க பார்த்து தமிழ்நாடே அப்படி ஆட போதுடா. ரெண்டும் எவ்வளவு? 2 சார். 2 தமிழ்நாட்டுடைய இப்படி தொங்கி தொலண்டு போய் கிடக்கிற பொருளாதாரத்தை தூக்கி செங்குத்தா நிறுத்த வந்த பொருளாதார அறிஞரா ஜெயரஞ்சன் சொல்லி சில்லறையை பல பேர் சிதற விட்டார்கள். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அரசுக்கும் மக்களுக்கும் என்னையா சம்மந்தம் கேட்டிருக்காரு. மக்கள் இல்லாம அரசுன்னு உருவாயிருமா? அரசுக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தமா? சரி, அரசு கடன் வாங்கிருச்சு. இந்த அரசு வாங்கின கடனை அரசு எப்படி அடைக்கும்? ஐயா தர்மம் போடுங்க ஐயா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா என்னடா ரன்னடுக்கு சொன்னா பிச்சை எடுக்கிற? அரசுனா யாரு? முதல்ல முதலமைச்சர், தலைமைச் செயலர். மக்கள் அரசு கிடையாது. இந்த அரசே மக்கள் அரசு தான். ஆனா மக்களுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. குடிமக்கள் 2 கோடி பேர் இருக்கிறான். இந்த 2 கோடி பேரும் டாஸ்மாக்ல சரக்கு வாங்கி அடிக்கிறான். வருஷம் விலையேற்றம் பண்றாங்க. ஏன் விலையேற்றம் பண்றாங்க? அரசினுடைய கடன் கூடிருச்சு, அரசுக்கு வருமானம் இல்லை, இதை உயர்த்துறாங்க. அப்போ இந்த டாஸ்மாக்ல வரக்கூடிய வரி அது தமிழ்நாடு அரசுக்கு வருவாயாக வருது. அப்ப இது யாரு விட்டு வருது? மக்கள்கிட்ட இருந்து வருது. என்ன புரட்சி பண்ண வந்திருக்கீங்களா? காசை கொடுத்து சரக்க வாங்கிட்டு போடா வெண்ண. புரட்சிலாம் கிடையாதுங்க. நாங்க அந்த ஒவ்வொரு ரூபாயையும் உழைச்சு எங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாரிச்சுக்கிறோம். சிந்தி குடிக்கிறது தானே கொண்டு வந்து கொடுக்குறா. அப்படிங்க 40 ரூபா ஏத்தலாம். ஒரு ஃபுல்லுக்கு ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபா ஏத்துறாங்களா? அதே போல பெட்ரோல் டீசலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, வேட். ஒவ்வொருத்தரும் காலையில எந்திரிச்சு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டு வேலைக்கு கிளம்புற சாதாரண ஒரு மார்க்கெட்டிங் போடுறோம், ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாம் பெட்ரோல் டீசல் போடுறோம். இதுக்கு நம்ம வேட் கட்டுறோம். இது யாருக்கு போகுது? மாநில அரசுக்கு போகுது, வருவாயா மாறுது. தொடர்ச்சியா சொல்லப்பட்டு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? இப்போ நமக்கு பக்கத்து நாடு இலங்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த நாடு கடன்ல மூழ்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு, மூழ்கிருச்சு. 1500 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் விற்கப்படுது. பெட்ரோல் டீசல் இல்ல, கண்ணுக்கு முன்னாடி எதிர்த்து காட்டிருக்கும் போது 9.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு அந்த கடனுக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு துணைத் தலைவர், இவன் திட்டம் போட்ட விளங்குமா நாடு? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டுமால்.